ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்புகிறவராய் இருக்கிறார். பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு நேராய் தம்முடைய ஜனத்தை நடத்துகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவார், உனக்கு இரக்கம் செய்வார், ஆண்டவர் உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருப்பாய். அல்லேலூயா. எஸ்ரா 1:11 சொல்லுகிறது, பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வருகிற ஒரு கூட்டம். ஆண்டவர் மகிமைப்படட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே செருபாபேலின் தலைமையிலே ஒரு கூட்ட ஜனம் எருசலேமுக்கு திரும்புகிறது. சிறையிருப்பிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. ஆண்டவர் மகிமைப்படத்தக்கதாக இன்றைக்கும் தேவன், நீங்க எந்த சிறையிருப்பிலே இருந்தாலும், ஒருவேளை வியாதி உங்களை சிறைப்பிடித்திருக்கலாம், அல்லது பிசாசு உங்களை சிறைப்பிடித்திருக்கலாம், பொருளாதாரத்திலே நெருக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எந்த சிறையிருப்பில இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உன் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா சிறையிருப்புகள் மாறும். ஏன் இன்னைக்கு ஒண்ணு இல்லாத நிலைமை? ஏன் இன்னைக்கு இப்படிப்பட்ட போராட்டம்? ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட சிறையிருப்புன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி வெளியே போனபடியினால், தேவனை ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள், தேவனோடு கூட நிற்க வேண்டிய ஜனங்கள், தேவனுக்கு முகத்தை காட்ட வேண்டியவர்கள் தேவனுக்கு முதுகை காட்டி பின்னாலே போன போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, போராட்டங்களும் பாடுகளும் நிறைந்த சிறையிருப்பின் அனுபவங்கள். சங்கீதம் 137:1 சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்தார்களாம்? பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோம் என்று எழுதப்பட்டிருக்கு. சொல்லுகிறான், கடந்து போகிறான், சிறையிருப்புக்கு போகிறான், பாபிலோன் ஆறுகள் அருகே வந்தபோது அப்படியே உட்கார்ந்து அழுகுறான். ஐயோ ஆண்டவரே, எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமே, எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தது, எத்தனை நன்மைகள் இருந்தது, இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து ஒரு சிறையிருப்புக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம். சிறைபிடித்தவர்கள் கேலி பேசுகிறார்கள், சிறைபிடித்தவர்கள் அவர்களோடு கூட பேசுகிற போது பரியாசம் பண்ணுகிறார்கள். அவைகளுக்கு கூடாக கடந்து போகிற போது, ஒருவேளை இந்த காலவேளையில வந்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரோடு கூட பேசுகிறார், உன் சிறையிருப்பை மாற்றுவேன். எரேமியா 30:3 சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்புகிறது மாத்திரமல்ல, அவர்கள் பிதாக்களுக்கு நான் பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு திரும்ப தந்து அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக திரும்ப கொண்டு போய் வைப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.